ஓவியா, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் வீட்டில் தனது ஆதரவாளர்களுடன் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது 2 அணிகளும் ஒன்று சேர்ந்துள்ள சூழ்நிலையில் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் தனியாக இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்திப்பதற்கு மறுப்பு தெரிவித்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலை சட்டமன்ற தொகுதி உட்பட்ட அவர் இல்லத்தில் தனது ஆதரவாளர்களுடன் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றார். அதாவது இரண்டு தரப்பினருக்கு ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக தற்போது மீண்டும் இணைய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் அதிமுகவில் தொடர்வதா அல்லது அரசியலிருந்து ஓய்வு எடுப்பதா அல்லது தாவேக்காவில் இணைவதா என்ற முக்கியமான ஆலோசனையை அதாவது கட்சி நிர்வாகிகள் மற்றும் அந்த விராலிமலை பகுதியோட முக்கியமான பொதுமக்களிடையே கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த குவிந்திருக்கிறாங்க. அவர் தொடர்ந்து கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கருத்து கேட்புக்கு பின்னர் தான் பொதுமக்களினுடைய உணர்வுகளை மதித்துதான் தற்போது இந்த ஒரு முடிவு எடுக்கப்படும் சூழ்நிலையில் உள்ளது. ஆனால் மீண்டும் அதிமுகவில் இணைந்து எடப்பாடியுடன் சேர்ந்து அவர் அரசியலில் பயணிப்பது தற்போது கேள்விக்குறியான சூழ்நிலை தான் ஏற்பட்டு இருக்கிறது ஓவியா. ஆனால் தற்போது இந்த பேச்சுவார்த்தை முடிவில் தான் அடுத்த அரசியலில் இருந்து அவர் ஓய்வு பெறுவதா அல்லது தாவேக்காவில் இணைவதா என்பதெல்லாம் முடிவு வெளிவரும் ஓவியா.